ஹலோ வியர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என் தோட்டத்தில் என்னென்னலாம் விளையுதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள். ஸோ செடி முருங்கையிலேருந்து நிறைய பிஞ்சு பாருங்கள். ஸோ நம்ம மாடியில் வைக்கிறோம் அப்படின்னாலே செடி முருங்கை தான் வேணும். மற்றதை வச்சிங்கன்னா அந்தளவுக்கு வராது. பாருங்கள், முள்ளங்கி, ஸோ தக்காளி, ஸோ அரளி பார்த்திங்கன்னா நல்லா பூத்துருக்கு. பார்க்க பாருங்கள், பிஞ்சு வருது. அதுவும் வெம்புதுன்னா ஏதோ பூச்சி இருக்குன்னு அர்த்தம். ஸோ வேப்பம் புண்ணாக்கு தெளிக்க போகிறேன். அடுத்து ரோஸ் பாருங்கள். ஸோ கத்திரிக்காயில் நிறையா வந்துட்டு பூ வந்திருக்கு. ஜாதி பாருங்கள், பிச்சின்னு சொல்வீங்கல்ல அது. அவரை பாருங்கள். தக்காளி. ஸோ இது ஒரு செடி முருங்கை பாருங்கள். இதுலேயும் முருங்கைக்காய் வருது. பாவக்காய் தொங்குது பாருங்கள். செம்பருத்தி, பச்சை மிளகா பாருங்கள். இப்போ தான் பாருங்கள் பூவெல்லாம் கொஞ்சம் பறித்தேன். ஸோ நம்ம நிறையா பராமரிப்பும் உரமும் நம்ம மாடி வீட்டு தோட்டத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்துட்டு கொண்டு வர முடியும். இல்லைன்னா சீக்கிரமாகவே பூச்சி வந்துடுறது, அந்த மாதிரி எதாவது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை எதையாவது மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே வியர்ஸ். நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு உரம் ரெடி பண்ணேன்ல, பிளாக் கோல்டு, அது பாருங்கள். ஓரளவுக்கு எல்லாமே மக்கியிருக்கு. இது நேற்று நான் புதுசாக போட்ட முட்டை ஓடு. ஸோ கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற வேஸ்ட் எல்லாமே போடலாம். எக்ஸப்ட் ஆரஞ்சு, எலுமிச்சம் தோல் மட்டும் போடாதீங்க. மற்றபடி எல்லாமே போட்டால் நல்லா வரும் உங்களுக்கு. பாய் வியர்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன கொரீஸ் இருக்கோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாய்.